ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. மனித வாழ்வு. இன்று ஞாயிற்றுக்கிழமை 4/1/2026. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம் மனிதர்கள் அனைவரும், இந்துக்களாகிய, கிறித்துவராகிய, முகமதியராகிய அனைவரும் இன்றுதான் அவர்கள் புதுசாக வாழ்வதாக ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இன்று ஒரு நாள் அவர்கள் உணவே அருந்தாத நிலைமையிலும், இன்று உணவு அருந்தி அதன் உணவாகப்பட்டது அசைவத்தை விரும்பி சாப்பிடும் நாளாக ஞாயிறை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல், மனிதனாக வாழ்வதை தவிர அனைத்தையும் மற்றவரிடத்திலும், மற்ற சமுதாயத்திலிருந்தும், மற்ற மேலை நாட்டு பழக்க வழக்கத்திலிருந்தும் அவன் எடுத்துக்கொண்டு தான் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது? கலிகாலம். இயற்கை அதன் படைப்பில் மனிதனை தவிர அறிவு குறைபாடாக மற்ற அனைத்து ஜீவராசிகளும் ஒரே நிலையில் அன்று முதல் இன்று வரை என்றும் மாறாது இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு சில கோடியில், லட்சத்தில், கோடியில் ஒரு பொருள், ஈவன் மரமாக இருக்கலாம், செடி கொடியாக இருக்கலாம், லட்சம் கோடியில் மட்டும் ஒன்று மட்டும் வித்தியாசப்படும். அந்த ஒன்று மட்டும்தான் நிலையாக பேசப்படும். கோடானு கோடி உயிர்கள் இருந்தாலும் அதில் ஒன்று வித்தியாசமாக இருக்கும் நிலையில் அது பேசுபடும் பொருளாக ஆகிறது உலகில். அதுபோல் மனிதன் தன் நிலையில் இருந்து, தன்னை உணர்ந்து, தான் யார் என்று நிரூபிக்கும் தருவாயில் அவன் பேசுபொருளாக ஆகிவிட்டான். அது மட்டுமின்றி மனிதனுக்காக உணர்வை மனிதனால் கொடுக்க முடியாது, இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதை உணர்ந்து தன் வழியில் பயணிக்கும் மனிதரை ஒரு சிலராக, அந்த ஒரு சிலரை இறைவன் படைப்பது லட்சத்தில் கோடியில் ஒருத்தராக படைக்கிறான். அந்த ஒரு சிலர் மட்டும் அவர் நிலையை தவறி அவர் மனிதனாக பிறந்த பிறப்பை தலைமேற்கொண்டு அந்த நிலையில் உயர்ந்து உலகுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, ஆதி காலத்தில் எவ்வளவோ பெரிய ஆட்கள், ராஜாக்கள், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், ஏகப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தனிநபராக ஜொலிக்க காரணம் என்னவெனில், இந்த கோடானு கோடி மக்கள் தொகையில் அவர் மட்டும் இறைவனால் தனித்துவமாக படைக்கப்பட்டது. அந்த தனித்துவமாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் நிலையில் உணரும் போது அவன் தனித்துவமாக தெரிய வைக்கிறான். நன்றோ தீதோ அதை பற்றி கவலை இல்லை. நன்றாக இருந்தாலும் அனைவரோடும் போய் சேரும், தீயோ இருந்தாலும் அனைவரோடும் போய் சேரும். ஆனால் ஒரு மனிதன் அவன் தன்மையிலிருந்து இறைத்தன்மைக்கு நல்லதோ கெட்டதோ செய்யும் பட்சத்தில் அவன் பேசு பொருளாகப்படுகிறது. இறைவன் மிக பெரியவன். அவன் நினைத்ததை நடத்தி மனிதன் ஒவ்வொரு ஜீவன்களையும் ஜீவாத்மாவால் இருந்து மீட்டு பரமாத்மா நிலைக்கு கொண்டு போகாமல் அந்த பிறப்பை முடித்து வைக்க மாட்டான் எம்பெருமான். இது உணர்ந்தவர்களுக்கு ஆனந்தம், உணராதவர்களுக்கு அதிர்ச்சி, விஞ்ஞானிகளுக்கு யோகம், அஞ்ஞானிகளுக்கு அது நம்ம சொல்லக்கூடாது. ஓம் நமச்சிவாய. எல்லாம் இறை செயல்.